தவக்காலம் 5ஆம் ஞாயிறு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடவுளின் மாட்சியை காணும் வரை பொறுமையோடு காத்திருக்க நம்மால் இன்று முடிவதில்லை. மார்த்தாவை போல் கடவுளின் அன்பை முழுமையாக உணர்ந்து அனுபவித்த மரியாவுக்கு இருந்த பொறுமை நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. லாசரை எங்கள் சகோதரன் என்பதை விடவும் ஆண்டவரின் நண்பன் என்பதை அந்த சகோதரிகளுக்கு பெருமையாக இருந்தது. என்று நம்ம எத்தனை பேர் நான் ஆண்டவரின் நண்பன் என்பதில் பெருமை அடையப் போகிறோம்? முகமறியாத நபர்களிடம் நட்புறவு கொள்ள முகநூலில் காட்டும் அக்கறை ஒரு துள்ளியேனும் கடவுளிடம் நட்புறவு கொள்ள நாம் காட்டுவதில்லை. இன்று நாம் கடவுளிடம் நான் நட்புறவு ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன், ஆனால் கடவுளின் தேவைகளில் உதவ வேண்டும் என்று மட்டுமே அடம்பிடிக்கிறோம். நட்புறவை ஆழப்படுத்திக் கொண்டால் மார்த்தாவை போல் உரிமையோடு கேட்க முடியும். ஏன் நீ தாமதம்? எங்களுடைய வேதனைகளில் ஏன் நீ உடனிருக்கவில்லை? உரிமையோடு பேசவும் கேட்கவும் வலிமையை நட்புறவு ஏற்படுத்திக் கொள்கிறது. இரு சிறகுகள் உறவும் உரிமையும். நட்புறவு தூயதாக நீடிப்பது உறவும் உரிமையும் ஆற்றலோடு நீடிக்கும் போது. சிறகுகளில் ஒன்று ஆற்றல் குறையும் போது அன்பும் நட்பும் ஊனமாகி கரைவடிந்து விடுகிறது. கல்லறைகளுக்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டியது நட்புறவுகள் அல்ல, இழப்பின் கவலைகள். கல்லறையின் வெளியே நின்று சிந்தும் கண்ணீர் எதற்காக என்றால், கல்லறைக்குள் புதைக்கப்பட வேண்டிய கவலையும் கண்ணீரும் புதைக்கப்படாமலே இருக்கிறது என்பதனால்தான். கிறிஸ்தவ சிந்தனையில் இருந்தே கவலைகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு தேவை கடவுளோடுள்ள உண்மையான நட்புறவு. புதைக்கப்பட வேண்டிய கவலைகளுக்கு பதிலாக வாழ வேண்டிய உறவுகள் புதைக்கப்படுவதை எண்ணி கவலை கொள்கிறார் இயேசு. உறவுகள் முடிவின்றி கடவுளிடமுள்ள நம்பிக்கையால் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அத்தகைய உறவுகள் வாழ வேண்டுமென்றால் கடவுளிடம் ஒரு ஆழமான உறவு தேவை. உறவுகளை பலப்படுத்துவோம், கடவுளோடு இணைந்து வாழ்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.